கள்ளச்சாரலுக்கு யோகமடி குண்டு மல்லி பூவுக்கொரு யோகமடி இட்டாக்க ஏறு பாரமடி தொட்டு தொட்டு சென்ற பின்னு தேருமடி உன்னோட கையாக நான் மாறி உன்னோடு பூவோடி கூடி கண்ணாடி பாராத காயம் தேடி கண்ணேரா ஜன்மாங்கு பாடி ஒன்னா சேர வந்தா போதும் ஏறும் மோகம் தானா தீரும் மஞ்ச பொடி தேக்கையிலே நெஞ்ச கட்டு தேய்ச்சவள்ளு மஞ்ச பொடி தேக்கையிலே ஒண்ணு செய்ய விரும்பல. என்ன செய்ய விரும்பல? உள்ள இருக்கு இன்னொரு ஒண்ணு இருக்குன்னு அதை இழைத்து வாருங்க. ஏ அம்மா தங்கச்சி வள்ளிக்கண்ணே ஆனந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே 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 சொந்தத்தில் கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி வந்தது நெஞ்சுக்குள்ளே 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 தாடி தஞ்சாவூர் செப்புரன் எல்லாட்டோ கூத்தாடு வைகை யாரு பாடிறேன் பாட்டோ கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே 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 அந்த வாடோடு மாக்கோளோ விழிவி கோடு அடியம்மா முத்து முத்தா கொட்டுது கொட்டுதம்மா சொந்தத்தில் தானந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே. என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? ஏய் எங்க தங்கம் இல்லையா? தங்கம் ஒரு மாதிரியா சொல்ற? எங்க அண்ணன் எவ்வளவு அழகு பாரு, எவ்வளவு அழகு பாரு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது உனக்குத்தே எவ்வளவு பெரிய பிரச்சனை எழுத்து வச்சிருக்க பாரு. உள்ள இருக்க போய் பேசாம இருக்க நான் வர்ற வரைக்கும். ஆமா ஆமா மேடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்காரு. சாமி பாத்தீங்களா? ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? வாங்கிட்டு உங்களுக்கு கொடுக்கணுன்றக்காக நின்றுக்கிட்டு இருக்காரு. வாங்க சாமியோ வாங்க சாமி வாங்க சாமி வாங்க சாமி வாங்க சாமி. சரிமா தாங்க முடியல இன்னும்மா. அம்மாவுக்கு பிள்ளை இருந்திருக்கு. சத்தியமா சொல்றேன், நாரதர் வந்தா கலகம் வருங்கிறது நான் சத்தியமா நான் கண்டுபிடிச்சிட்டேன். நேத்து போன ஊர்ல வெடி பிடிச்சு 2 மணி நேரம் நாடகமே நின்று வச்சு. நீ போற பக்கம்ல கலகமாத்தே வருமா? நீ வர்றீல? ஐயோ என் தலை கரகம், என் தலையில முடிச்ச கரகமா இல்ல. ஏய் போய் பத்திரமா ரெடி. வருகே தவமுனிகே வருகே தவமுனிகே மன்ன மன்ன மகரிஷிகே வணங்கிடும் என்ன
கலைவாணிகன் சேகனே கண்ணன் பீரனே வருகே தவமுனிகே மனமண்ட மகரிஷிகே வணங்கிடும் என்னை வாழ்த்திடுவீரே வாழ்வில் நலந்தரவே வரத்தரும் மகரிஷிகே வணங்கிடும் என்னை வாழ்த்திடுவீரே வணங்கிடும் என்னை என்று வாழ்த்திடுவீரே வணங்கிடும் என்னை என்று வாழ்த்திடுவீரே. நல்ல வருகிற நாடு எந்த நாளும் பரமயத்தை நாடு வெள்ளவர் கொடுத்தலை கூடு அந்த வள்ளலை வாழ்த்து எங்கிலே கொண்டாடின்றபடி நல்ல வழியை காட்டக்கூடிய தங்களை கண்டேன் சுவாமி. தாங்கள் இங்கும் காரணம் இல்லாமல் செல்வதில்லை. அப்படி இருக்க தாங்கள் இங்கு வந்த நோக்கத்தை கூறி எனக்கும் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் மற்றும் அண்ணன் தோழியர் அனைவருக்கும் உங்களது நல்ல ஆசைகளை கூறுங்கள் சுவாமி. வாங்க. வாழ்க பல்லாண்டு. ஈரேல் 14 உலகம் சுற்றக்கூடிய மாபெரும் முனிவரான நாரதருக்கு எத்தனை வழிகளை சந்தித்திருந்தாலும் அந்த ஒரு நாரதரை சுற்றி வரும்போது காலில் பாதரட்சியை கலட்டி போட்டு சுற்றி வரணும்னு சொல்லி சுற்றி வந்தீங்க பார்த்தீங்களா? நீர் வாழ்க. உன் குலமாக இருந்தாலும் கேள்வி மீது நம்பிக்கை. சரி மண்டகனம் கூட வச்சுக்கோங்க. நிப்பாடு. நீங்க என்ன கடவுள் இருமாறு. நீ வள்ளி, சாதாரண வள்ளி, நான் நாரதர். என்ன வேணா அப்படி பேசுறீங்கன்னா இப்ப எந்த அளவுக்கு நான் இருப்பேன்னு பாத்துக்கங்கன்னு. இந்த வழியில எந்த வழி வந்தாலும் அப்படித்தான் பேசுவேன். நீ சாதாரண வள்ளி, உனக்கு நான் நாரதர் கேட்கிற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுங்கிற அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்ல நம்பிக்கை. சாதாரண நாரதர் பெரியவரே, 14 குலங்களும் சுற்றி வரக்கூடியவரே, எல்லா விஷயங்களும் தெரியக்கூடியவரே, யுகங்கள் 4 யுகங்களை வரக்கூடியவரே, நாங்க படிச்சு தெரிஞ்சுக்க கூடியவங்க தான். சாதாரண பொண்ணு நீங்க சொல்லு. சாதாரண வழி. சாதாரண வழி என்ன? சாதாரண வழி பேசுங்க, பேசி பாருங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையா? நீங்க தொட்டு பேசுறதுக்கு நான் தொட்டு பேச முடியலையா? இல்ல என்ன நீங்க பேசி என்னத்தை நீங்க விவரம் இல்லாத நீங்க கண்டிய நீங்க நாரதர்னா சரி நாரதர்னு வச்சுங்க. நாரதர்னா எல்லா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? நான் தெரியுமான்னு கேட்டேன். பேசிட்டீங்களா? சாதாரண வழியாம பேசுங்க. சாதாரண வழிக்கிட்ட நான் உன்னை அப்படி கேட்டீங்க. அப்ப நீ என்ன ஒண்ணு ரோசப்பட்டு வாயா என்ன வேணாலும் பேசுங்க. நீங்க பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அந்த போட்டிக்குள்ள வந்திருக்கேன். பேசுவான். ஏன் போட்டிக்குன்னா என்ன பேசுவான்? பேசத்தானே வந்திருக்கேன். ஒருவேளை இருங்க, ஒருவேளை இவ்விடத்திலே இந்த நாரதர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இந்த வள்ளி அம்மையாரால் பதில் கூற முடியவில்லை என்றால் முடியலனா என்ன பண்ற? என்ன பண்ணணும்? என் வீட்டுக்கு வந்துறியா? உங்க வீட்டுக்கு எதுக்கு? வேக தூக்கிட்டு வந்துறியா? ஒரு பிரச்சனை புகஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் போய் தான் சரி பண்ணணும். என்ன உங்க வீட்டுக்கு ஏன் வர சொல்றீங்க? கதையின் முறைப்படி உன்னை பற்றி உன்னிடத்தில் நான் கேட்கக்கூடிய முதல் கட்ட விசாரணை பவளமலை வேங்கட நேர்வடக்கா ஆர்க்கு உவரி அணிகளுக்கு பார்க்குள் புனாகி எத்தனை காத தூரம்? 20 காத தூரம். இதுலதான் ஒரு சின்ன சந்தேகம். சேர நாடு வேலை முடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, எங்களுடைய தொண்டை நாட்டை மட்டும்தான் சான்றோர் உடைத்துன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் தெரியுமா? படித்த அறிவாளிகளும் படித்த மாமேதைகளும் இருக்கக்கூடிய இடம். நீங்க நான் தொண்டை நாட்டுல இருக்கேன். வள்ளியம்மையார் எத்தனாவது படிச்சிருக்குது? வள்ளியம்மையாரு என்ன படிச்சிருக்கு? நான் படிக்கல. நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது கூட கிடையாது. நான் படிக்கல. காட்டுல இருக்கக்கூடிய பிள்ளை. அதாவது சேரநாடு என்ன உடைத்தீங்க? சேரநாடு வேளம் உடைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? யானை தந்த யானைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அது இப்போதைக்கு எந்த பகுதியா இருக்குது? கேரள மாநிலமாக இருக்கு. கேரளம். அப்ப தமிழ்நாட்டுல இல்லையா? நீ பகுதியே சொல்றேன். தமிழ்நாடு தான். சேரன் சோழன் பாண்டியன் மூவேந்தர்கள் ஆண்ட நாடு தமிழ்நாடு. நீ கேரளா. தமிழ்நாடு
பகுதியை சொன்னேன். இப்ப சோழ நாடு சோறுடைத்துன்னு சொல்லுவான், அதை கேட்க. தஞ்சையை சொல்லுவான், அதன்படி சொல்லி வந்தேன். சொல்லுங்க. சரி, தமிழ்நாடு விடுங்க. சேரநாடு. இப்ப சேரநாடுங்கிறது எந்த பகுதி? தமிழ்நாடு தான். இப்ப கேரளா நீ ஏன் சொன்ன? எந்த பகுதி தெரியுமா? கேரள மலைச்சாரல். எது வரைக்கும்? கோயம்புத்தூர் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? மேற்கு தொடர்ச்சி மலைகள் அது பூராமே சேரநாடுதான். அதனால சேரநாடு வேலமுடைத்து, சோழநாடு சோறுடைத்து. ஏன் சோழநாடு சோறுடைத்துனாங்க? தஞ்சை நெற்களஞ்சி எப்பொழுதுமே பாருங்க ஆத்து பாசனம் இருந்திருக்கக்கூடிய இடம். பஞ்சத்துக்கு வழியே கிடையாது. அப்படி பஞ்சத்தை போக்கக்கூடிய பகுதி இடம்னா தஞ்சை மாநிலம். அதனாலதான் சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்லுவாங்க. ஆற்று பாசனம் என்ன ஆறு தஞ்சாவூர் சோழ நாட்டுல ஓடுது? என்ன ஆறு ஓடுது? எந்த ஆறுமா சோழ நாட்டுல ஓடுது? என்ன ஆறு ஓடுது? கங்கை ஓடுதா? வைகை ஓடுதா? வைகை ஆறுலாம் ஓடல. காவிரி. அன்னை காவிரி தாய் 3 மாவட்டங்களை, 3ல நிறைய எல்லாத்துக்குமே அவளை வைக்கிறவதான். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து, புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து, தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து 3 மாவட்டங்களையும் செல்வ செழிப்பாக வச்சிருக்கக்கூடியவள் அன்னை காவிரி தாய். காவிரி எங்க உருவாகுது தெரியுமா? எங்க உருவாகுது? கர்நாடக மாநிலம் குடகுமலையில உருவாகுது. குடகுமலையில உருவாகி கடைசியில எங்க போய் சங்கமம் ஆகுது தெரியுமா? தமிழ்நாட்டிலே சோழ நாட்டுல பூம்புகார் அப்படிங்கிற கடல்ல போய் அந்த கடற்கரையில போய் சங்கமம் ஆகுது. பாருங்களே, அன்னை காவிரி தாய் கர்நாடக மாநிலத்திலிருந்து வரும் பொழுது ஆடு தாண்டும் காவிரின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஒரு பாடல் வரும், இதயக்கணி படத்துலயே அது ஒண்ணு, ஆடு தாண்டும் காவிரி என பெயர் பெற்று அப்படின்னு வரும். அப்ப ஆடு தாண்டும் காவிரிங்கிறாங்களே, காவிரி ஆத்த ஒரு ஆட்டுக்குட்டி தாண்டிடுமா? அந்த பாட்டை எழுதினவர் யார் தெரியுமா? தமிழக அரசினுடைய கவிஞராக இருந்தவர் தலம் புலவர் புலமை பித்தன் ஐயா அவர்கள் எழுதிய பாடல். அவர் என்ன எழுதுறாருன்னா, ஒரு காவிரி ஆத்த ஆட்டுக்குட்டி தாண்டிடும், அதனாலதான் ஆடு தாண்டும் காவிரின்னு பாடினார். எப்படி ஆட்டுக்குட்டி தாண்டு? ஒரு காவிரி ஒரு பெரிய ஆறு, அது எப்படி ஆட்டுக்குட்டி தாண்டு? குடகுமலையிலிருந்து உருவாகி கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி வரும் பொழுது அன்னை காவிரி தாய் வரக்கூடிய இடம் 2 மலைச்சருகல்களுக்கு இடையே வருமா. அப்படி 2 மலைக்கு நடுவில் வரும்போது வர்ற வழி ரொம்ப குறுகலான இடம். அப்படி குறுகலான இடத்துல அகலம் குறைவாகவும் ஆழம் கூடவாகவும் இருக்கும். அதனாலதான் ஒரு ஆட்டுக்குட்டி இக்கரையிலிருந்து அக்கறை தாண்டிடுமா. ஆடு தாண்டும் காவிரி எங்க? கர்நாடக மாநிலத்தில். அதே அன்னை காவிரி தாய் நம்ம தமிழகத்தில் வரும்போது என்ன பேர் தெரியுமா? காகம்பரக்கா காவிரி அப்படிம்பாங்க. காகம்பரக்கா காவிரின்னு தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வரும்போது சொல்றோம்? எந்த இடம் தெரியுமாமா? திருச்சி போயிருக்கீங்களா? திருச்சி பக்கத்தில் முக்கொம்புன்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முக்கொம்புல தான் காகம்பரக்கா காவிரிம்பாங்க. முக்கொம்புல இருந்து காவிரியை பார்த்தோம்னா கடல் போல காட்சி அளிக்குமா. ஒரு காகம் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு பறந்து போகாது. அப்பேற்பட்ட தன்மை படைத்தவள் அன்னை காவிரி தாய். அதனாலதான் இன்னைக்கும் பாருங்க, ஆத்துல இருந்து தண்ணி திறந்து விட்டோன்னே எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்க? பூஜைகள் செய்து வழிபட்டு அன்னை காவிரி தாயை வரவேற்பாகலாம். அப்ப சோழ நாடு சோறுடைத்துன்னு பேர் பெற காரணம் அன்னை காவிரி தாய். பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு ஏன் சொன்னாங்க? முத்துக்கள் விற்பனை செய்யக்கூடிய இடம். பாண்டிய நாடு எது? தூத்துக்குடியில முத்துக்கள் விளையுது. பாண்டிய நாடு பாண்டிய நாடு மதுரையை சொல்லுவான். மதுரையில அப்ப விளையக்கூடிய முத்துக்களை கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய இடம் எதுனாக்க மதுரை என்பது. அதனாலதான் பாண்டிய நாடு முத்துடைத்துன்னு மதுரை பகுதியை சொல்லுவான். நீங்க சொல்றீங்கல்ல, பாண்டியர்களுடைய துறைமுகம் எங்க இருந்துச்சு தெரியுமா? எங்க இருக்கு பாண்டியர்களுடைய துறைமுகம்? எங்க இருந்து ஆரம்பிக்குது? உங்கள்ட்ட தான் கேட்டேன். தூத்துக்குடி. ஏன்னா அங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடல் இருக்கிற இடத்த தானே துறைமுகம் வச்சிருப்பாங்க. மதுரையிலும் கடல் இருந்ததா? இன்னைக்கு மதுரையில எழுகடல் தெருன்னு ஒன்று கேள்விப்பட்டீங்களா? கடல் இருந்துச்சு தெரியுமா மதுரையில? அப்புறம் ஏன் இப்ப இல்லாம போச்சு? யாருக்காக இல்லாம போச்சு? அது பெரிய ஒரு காரணம். உங்க பேரு? வள்ளி. அப்பா பேரு? நம்பிராஜன். அம்மா பேரு? நங்கை மகனி. எதுக்கு வந்த? காவலுக்கு. நீ தான் வரலாமா? நான் தான் வரணும். நீ தான் வரலாமான்னு கேட்டேன். நான் தான் வரணும்னு சொல்லி வரலாமா? என்ன வரலாமா? நான் தான் வரணும். ஒரு வயசு பிள்ளை இப்ப காலம் கிடக்குற கட்டல நீ காவலுக்கு வந்திருக்கிறியா? அது நியாயமா? அப்படி கிடையாது. என்னால எது வந்தாலும் சமாளிக்க முடியும். எங்க அப்பாவுக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நான் காவலுக்கு வந்திருக்கேன். எதுக்கு காவலுக்கு வந்த? அப்படி என்ன நம்மளை மீறி அப்படி என்ன நடந்துற போகுது? நீங்க சொல்லி என்ன நடந்துற போகுது? அப்படி இல்லங்க, ஒரு சூழ்நிலை உன்னை அறியாமலும் செய்ய தூண்டும். என்னை அறியாமலும் செய்ய தூண்டும். இப்ப நம்ம மனசு முதல்ல நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? நல்லா சொல்லுங்களேன். நம்பிக்கையா இருக்கணும் முதல்ல. நம்மளால முடியாதுன்னு இருக்கு பாத்தீங்களா? நம்மனால முடியும் அப்படின்னு திறமை இருந்தா, நம்பிக்கை இருந்தா மட்டும் வரணும். என்னால முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறதா வந்திருக்கேன். நூலூசி இடம் கொடுத்தாத்த என்ன ஊசுல முடியும்?
ஊசி இடம் கொடுத்தாத்தே நூல் நுழைய முடியும். ஊசி இடம் கொடுக்கலைனா இடம் முடியாது. அந்த ஊசியை நம்ம எடுத்து வந்து இப்படி இடம் கொடுத்தாத்தான் இல்ல முடியுமா? முடியாது. காவலுக்கு வந்திருக்கையில எப்படி காவலுக்கு வந்திருக்கேன். வள்ளி காவல் காத்தாத்தே இது சரியாகும்னு ஏன் சொன்னாங்க? வள்ளி தான் காவல் காக்கணும். எங்க அப்பா ஏற்கனவே வச்சு நேர்த்திக்கடன். ஓ நேர்த்திக்கடன் வச்சிருக்காங்க. 7 பேர் ஆம்பளை பிள்ளைவே எங்க அப்பா பிறந்துட்டாங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை, ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னா. அப்ப எங்க அப்பா என்ன பண்றாரு, முருகன் வேண்டிக்கிறாரு. முருகா எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அதை காட்ட தெளிவ வச்சு அறுவடை செஞ்சு அந்த பிள்ளை கையாலே கொண்டு போய் படைக்கிற முருகன் எங்க அப்பா வச்சு நேர்த்திக்கடனை தீர்க்கணும். அதற்காக நான் வந்திருக்கேன். எங்க அப்பா சொன்னது போலவே என்ன செய்ய சொன்னாரோ அதை சரிவர செய்யணும். அதுக்காக வந்திருக்கேன். இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். என்ன ஏத்துக்க மாட்டீங்க? ஐயா எல்லாரும் நல்லா கவனிங்க. என்ன ஏத்துக்க மாட்டீங்க? நீங்க கை தட்டலாம். நேர்த்திக்கடன் அப்படின்னு நம்பிராஜனுடைய நேர்த்திக்கடன். எனக்கு ஆம்பளை பிள்ளைகளா இருக்கு, பொம்பளை பிள்ளை இல்ல அப்படின்னு நம்பிராஜன் நேர்த்திக்கடை வச்சாரு. அதுக்கு முருகனுடைய அருளால பொம்பளை பிள்ளை கிடைச்சிச்சு. அவர் சொன்னனால நான் காவலுக்கு வந்திருக்கேன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. எனக்கு மனசுல ஒரு குறை. என்ன குறை? ஏமா ஒரு கதைக்கு சொல்ற உதாரணத்துக்கு எனக்கு மனசுல ஒரு குறை. பழனிமலை முருகன் கேட்குறேன், ஐயா முருகா எனக்கு இது நடந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் நான் உனக்கு பாத யாத்திரையா நடந்து வந்து எனக்கு நடத்தி வச்சதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு காணிக்கையா நான் நடந்து வந்து ஏதாவது செலுத்துறேன். நேர்த்திக்கடைன்னா அதானே. எனக்கு நடந்தா நான் நடந்து வர்றேன் அப்படிங்கிறா நேர்த்திக்கடை. என்னங்கய்யா எனக்கு நடந்துச்சுன்னா வள்ளியம்மாக்கு மொட்டை ஓரினா ஏத்துக்குவீங்களா? நம்பிராஜனுக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, நம்பிராஜன் தான் நேர்த்திக்கடை வைக்கணும். அவர் நேர்த்திக்கடை வச்சு நீ காவலுக்கு வந்து அதை எப்படி நேர்த்திக்கடை ஏத்துக்குவான்? கேட்கறது நியாயமா? நேர்த்திக்கடன் நம்ம போய் செய்யணும். அவருக்கு பொம்பளை பிள்ளை இல்ல, பொம்பளை பிள்ளைய கொடுத்துட்டாரு. அப்ப அவர்ல நேர்த்திக்கடனை செய்யணும். நீ ஏன் வந்த? உங்களுக்கு ஒரு சந்தேகத்துக்கு நான் சொல்றேன். ஒருத்தவங்களுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாதவங்க அதே பழனி மலையை போயிட்டு என்ன பண்ணுவாங்க, முருகா எனக்கு பிள்ளையே இல்லை, எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சா நான் அந்த பிள்ளைய கொண்டா தொட்டி கட்டுறேன்னு சொல்லுவாங்க. இல்லை அந்த பிள்ளைக்கு மொட்டை போடுறேன், இல்லை ஏதாவது ஒரு நேர்த்திக்கடை வைப்பாங்க இல்லையா? இப்போ எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சா என் பிள்ளைக்கு கொண்டு வந்து நான் தொட்டி கட்டுறேன், என் பிள்ளைய கொண்டாந்து நான் மொட்டை போடுறேன்னு வேண்டவங்க அவருக்கு தானே பிறக்கணும் வேண்டிக்கிட்டாரு. அப்போ அவர் தானே போய் மொட்டை போடணும், அவருக்கு தானே தொட்டியை கட்டி போடணும். அப்புறம் அந்த பிள்ளைய கொண்டு போய் தொட்டி கட்டி போடுறாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? நான் கேட்குறேன், எல்லா பேரும் பிள்ளை பிறந்தோடனே எனக்கு பிள்ளை பிறந்துன்னா மொட்டை ஓடுறேன்னு சொல்றீங்களே, ஏன் குழந்தை ஒரு இறைவனுடைய அருளால குழந்தை பிறந்துருச்சு, முடிய மட்டும் ஏன் காணிக்கையா கொடுக்குற? என் பிள்ளைய விட்டு ஒரு கையை வெட்டி கொடுக்குறேன், ஒரு காலை வெட்டி கொடுக்குறேன், ஏன் முடிய மட்டும் வெட்டுறோம்ன்ற? ஏன் முடிய வெட்டுறோம்? ஏன்னா வெட்ட தலைகிறது அது மட்டும் தானே. அம்மா அது மனிதனுடைய உடம்பு பாகத்துல 2 பொருள், ஒன்னு முடி, இன்னொன்னு நகம். இது 2 தான் வெட்ட. நீங்க சொல்றது எதுக்காக தெரியுமா? இறைவனுக்கு முடிய கொடுக்குறோம். இந்த உலகத்துக்கு நம்ம முதல்ல வெளியில வரும்போது மனிதனுடைய உடம்புல எந்த அங்கம் தெரியுமா அந்த பூமியை முதல்ல பார்க்க? தலையாகப்பட்டது முதல்ல வரும், சிரசு தான் முதல்ல வெளில வரும். நம்ம மூஞ்சியோட பூமியை பார்க்காது, முதல்ல வெளியில எட்டி பார்க்கறது இந்த முடிதான். அப்ப இந்த உயிரை கொடுத்த சாமிக்கு நான் முத இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முத இந்த உலகத்துல என்னுடைய அங்கம் தெரிந்தது இந்த முடி கூந்தல். உலகத்தை பார்த்தது இந்த முடி. அதனால முதலாக என் முடியை உனக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன்னு முடியை கொடுப்பாங்க. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சவத்திற்கு சகலத்திற்கு ஐவர், சுவைகள் 6 சுரங்கள் 7 கிரகம் 9 திக்கு. ஆரம்பத்துல 7 இப்போ 9 8 பசி வந்தா 10 மறந்து போவோம், ஆபத்து குதவா பிள்ளை அருமசி குதவா ஆபத்தை திரா சரித்திரமரியா ஆபத்தை இறக்க உருமலிகளா ஆபத்தை திரா பயனில்லை 7 பேர் இந்த உலகத்துல பயன் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி பேசுற பேச்சு பயன் இல்லாம இருக்க கூடாது. தங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழ பேசி பார்க்கணும். மனம் கோணலா போச்சுனா நல்ல நூல்களை படி, மரம் கோணலா போச்சுனா நூலை பிடி, சரியாக பிடி. நல்ல தமிழை உரையாட வேண்டும் என்றால் நல்ல நூல்களை படிக்க வேண்டும். கற்றறிந்த 2 பேர் வேணும்னாங்க. கற்றறிந்தே ஔவையார் சொன்னாங்க, படித்தேன் அப்படின்னாங்க. எதை படிச்சாங்களா? எதை படிச்சாங்க? தமிழை படிக்க தேன் மாதிரி இருந்ததா, அதான் படித்தேன். இந்த உலகத்திலே முதன்மையான மொழினா எந்த மொழியை சொல்றோம்? தமிழ் மொழியை சொல்லுவான். உலகத்துல தோன்றிய முதன் மொழியே மூத்த மொழியே தமிழ் மொழி தான். இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு சான்று நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? எப்படி? உலகத்துல முதல்ல தோன்றின மொழி தமிழ் மொழிங்கிறீங்கல்ல? ஆமா. இந்த உலகம்ங்கிறதானே பிரபஞ்சம். இதான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடியே இந்த தமிழ் மொழி தேவலோகத்துல இருந்துச்சான். எப்படி? ஒரு காரணம் சொல்லவா? சொல்லுங்க. ஒரு கவி படிச்சிருப்பீங்களா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோ. இது இல்லை அது நீங்கள் சொல்ற சரி. அதில் ஒரு வார்த்தையை மட்டும் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, பாதி பேர் விட்டுருவாங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி பிறந்த தமிழ் அப்படிம்பாங்க. அதில் ஒரு வார்த்தை வரும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி பிறந்த தமிழ் அப்படின்னாங்க. வாழை கையில் யார் வச்சிருப்பாங்க? வாழை கையில் வச்சிருந்தா என்ன சொல்லுவோம்? வீரமானவன்.
தமிழ் பிறக்கும் பொழுது வீரமா பிறந்துச்சா? எங்கே பிறந்துச்சு? கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பே மூத்த குடி. உலகத்துல மூத்த குடினா யாருமா? தமிழாகப்பட்டது பிறக்கும் பொழுதே வீரத்தோட மூத்த குடி தமிழ் மக்கள் தான். மூத்த குடினா எம்பெருமான் சிவபெருமா. எப்படி ஆரம்பத்துல அப்ப கல் இந்த பூமியிலானே கல் மண் தோன்றுச்சு. ஆமா, இந்த பூமியில தான் தமிழ் தோன்றுச்சுன்னு நினைக்கிறான். இல்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பே, அப்ப இந்த பூமிங்கிற ஒரு கிரகம் உருவாவதற்கு முன்பே தமிழ் தோன்றியச்சுன்றாங்க. எங்க தோன்றுச்சான்? தேவலோகத்திலே. அப்பேற்பட்ட தேவலோகத்தில் தோன்றிய தமிழ் மொழியை எம்பெருமான் சிவபெருமான் முருகனுக்கு எடுத்துரைக்க, முருகப்பெருமான் அகத்தியருக்கு எடுத்துரைக்க, அகத்திய மாமுனிவரால் இந்த உலகத்திற்கு பூமிக்கு தமிழ் வந்தது. எங்கே தமிழை வளர்த்தாங்க? பாண்டிய நாட்டிலே முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சொல்லக்கூடிய 3 தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்தார்கள். அப்ப தமிழ் எங்கே உருவாச்சு? தேவலோகத்தில் உருவாச்சு. இன்னைக்கு வர்ற மொழிகள் தமிழுக்கு சங்கம் வளர்த்த இடம் மதுரையம்பதி. தமிழ்னாலே பெரிய சிறப்பு தான். ஆமா, ராமாயணம் மகாபாரதம் பேசுறோம்ல, சொல்லுங்க. மண்ணால வந்தது மகாபாரதம், பெண்ணால் உருவானது ராமாயணம். ராமாயணத்தை படிச்சா என்ன தெரிஞ்சுக்கலாம்? ராமாயணத்தை படிச்சா அண்ணன் தம்பி இப்படிதான் இருக்கணும், அதே போல ஒருவனுக்கு ஒருத்தியாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது ராமாயணம். மகாபாரதம் அண்ணன் தம்பி இப்படிலாம் இருக்க கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறது. 5 பேத்த கட்டினாலும் வலியாத பத்தினி. ஆமா, 5 பேத்த கட்டி அழியா பத்தினியா பேர் யாரு கட்டினா பாஞ்சாலிக்கு தானே. இந்த உலகத்துல யாருக்காவது அதே போல ராமாயணத்தில் பாருங்க, ஒருவனுக்கு ஒருத்தியாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று காட்டியது. அதே போல மகாபாரதத்தில் 5 புருஷனை கட்டினாலும் நாம் பத்தினி இப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்து காட்டியவள் பாஞ்சாலி. ராமாயணத்தை சுருக்கமா ஒரே வரியில் முடிக்கவா? எப்படி? கோடு போட்டு நிற்க சொன்றால் சீதை என்று நிற்கவில்லை. ஒருவேளை சீதை என்று நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. முடிஞ்சு வச்சா? லட்சுமணன் கோட்டை போட்டு தாண்டாதன்னு சொல்லிட்டு போனாரா? அந்த அம்மா தாண்டினால தானே, கோட்டை தாண்டினால தானே ராவணேஸ்வரன் சிறை எடுத்து போனேன். அந்த அம்மா தாண்டலன்னா ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போயிருப்பானா? ராமாயணம் உருவாயிருக்குமா? உலகத்திற்கு நல்ல விஷயங்களை எப்படி கொடுக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி தான் நீங்க சொன்னது போலவே. இப்போ லட்சுமணன் கோடு போட்டு அதை தாண்டாதம்னாக்க சீதை தாண்டாம இருந்தா உலகத்திற்கு இப்படித்தான் இருக்க வேண்டி இப்படியெல்லாம் ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஏதாவது சான்று கிடைச்சிருக்குமா? கிடைக்காது. அதை தாண்ட இப்போ இப்படியெல்லாம் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோட எல்லாமே நடந்தது. ராமாயணத்துல எனக்கு ஒரு கதை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் படிக்கும்போது ராமாயணத்தோட முடிவு, ஒரு கதையை எழுதுறோம்னா முதல்ல ஆரம்பத்தில் பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுவோம், தொடக்கத்தில் முடிவு நன்றி சுபம் அப்படின்னு சொல்லி முடிப்போம். ஆனால் ராமாயணத்திலையும் மகாபாரதத்தில் அப்படி முடிவுன்னு எழுத மாட்டாங்க. கடைசியில் மகாபாரதத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூரார் எழுதின மகாபாரதத்தில் என்ன தெரியுமா இருக்கும்? கடைசி பக்கத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு முடிச்சிருப்பாரு. யாரு? ஸ்ரீவில்லிபுத்தூரார் முடிச்சிருப்பார். ஏன்? இந்த உலகத்தில் நம்ம எதை கொண்டு வந்தோம், எது இன்னைக்கு நம்மளுடையதோ அது நாளை வேறொருடையது. இந்த பூலோகத்துக்கு நம்ம ஆண்டவன் எப்படி அனுப்புனானோ அதே மாதிரி போனாதே மறுபடியும் போவோம் மேலோகத்துக்கு. செத்ததுக்கு அப்புறம் ஏன் கொல்லிமுட்டி உடைக்கிறாங்க? 3 ஓட்டைகள் பிறக்கும் போது அடைக்கப்படுகிறது. அதை கூட திறந்தா தாண்டா மறுபடியும் நீ மேலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லிவிட்டேன். என்னென்ன உச்சிக்குழி, தொண்டைக்குழி, தொப்புள் கொடி 3 குழியும் பிறக்கும் போது அடைச்சு போடுவான். பிறந்த குழந்தைக்கு 1 வயசு, 1.5 வயசு, 2 வயசு வரைக்கும் இந்த உச்சிக்குழி பள்ளமாவே இருக்கு பார்த்துருக்கீங்களா? அது பிறக்கும்போது அடைக்கப்படும். நாளடைவில் இப்பெல்லாம் நம்ம குச்சிக்குழியில் பல்ல இருக்கா? இல்லை, அடைஞ்சிடும். தொப்புள் கொடி பிள்ளை பிறந்தோடனே தாய்க்கு செய்கிட்டே இருக்கக்கூடிய தொப்புள் கொடி அறுத்து கட்டி முடிச்சு போட்டு வச்சிருவோம். தொண்டைக்குழி, இந்த 3 குழிகளும் பிறந்தோடனே அடைக்கப்படுகிறது இறைவனால். அப்போ பூலோகத்துக்கு வரும்போது இதை அடைச்சதை மறுபடியும் திறந்தாத்தேன் நம்ம மறுபடியும் மேல ஒரு மண்ணுக்காக அடித்து கொண்டு கடைசி உனக்கு வேணுமா எனக்கு வேணுமா பாருங்க, ஒரு ஊசி முனை நிலம் கூட கொடுக்க மாட்டேன் என்று யார் துரியோதனை சொன்னா? கடைசி வரை இவங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை, இதுவெல்லாம் அடிச்சுக்கிட்டு போர் புரிஞ்சு எல்லாம் இறந்து போனார்களை தவிர யாரும் அந்த என்ன பண்ண அந்த மண்ணை ஆள முடியல. அதன் காரணமாகத்தான் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு எழுதினார் கடைசியில். ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் போர்க்களத்துக்கு போனவங்கள 2 பேர் தெரிஞ்சே போனாங்க. நம்ம போருக்கு போனோம்னா செத்து போயிடும்னு தெரிஞ்சே போன 2 பேர். ஒன்று ராமாயணத்தில் கும்பகர்ணன், மகாபாரதத்தில் கர்ணன். ராமாயணத்தில் கும்பகர்ணன் போய் கூப்பிட்டு சொல்றேன் விபீஷணன், டேய் அண்ணன் போற வழி தப்பு, அடுத்த முண்டாட்டி மேல ஆசைப்படுறேன், அது தவறுடா அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்? கும்பகர்ணன், விபீஷணா நீ சொல்றத ஒரு விதத்துல ஏத்துக்கலாம், ஆனா அண்ணன் எந்த விதத்துல தவறு பண்ணிட்டாரு. ஆனா இன்னைக்கு போர்க்களத்துக்கு தைரியமா போறாருன்னா என்ன காரணம் தெரியுமா? தம்பிக நம்ம இருக்கங்கிற தைரியத்துல போறாரு. அம்மா இல்லைன்னு வச்சுங்களே அறுசுவை உணவு போயிருமா, அப்பா இல்லைன்னா அறிவு போயிருமா. ஒரு குழந்தைக்கு அப்பா இருந்தாங்கன்னா நல்ல ஞானத்தை கற்றுக் கொடுப்பாராம். அண்ணன் தம்பி போயிட்டான்னு வச்சுங்களே தோல் வலிமை போயிடும். என்னை அடிச்சு விட்டியாடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல போனவன் தம்பி கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவேன்? என்னை அடிச்சுட்டு என் தம்பி வந்து நிப்பான்டா. அப்ப அண்ணன் தம்பி போயிட்டான்னா தோல் வலிமை போயிருமா. நீ விட்டுட்டு போயிட்டியே, அண்ணன் போர்க்களத்துக்கு போறியா, ஏன்
நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில விடுறா, தான் நாடாவிட்டாலும் தன் தசையாடும். இந்த உசிரி எப்படின்னா இருந்தாலும் போகத்தானே போகுது. அது என் கூட பிறந்தவனுக்காக போயிட்டு போன்னு சொல்லிவிட்டு ராவணேஸ்வரனுக்காக சாக போறவனு தெரிஞ்சே போர்க்களத்துக்கு போனவன் யார் நேட்டா கும்பகர்ணன். அதே போல மகாபாரதத்துல கர்ணனாகப்பட்டவன் போற முந்தி போய் கேட்கிறா, கர்ணா நான் தாண்டா உன்னை பெத்த தாயி, நீ தாண்டா என்னுடைய பிள்ளை. ஆரம்பத்திலே பாருங்க என்னுடைய பிறப்பு எப்படி எப்படினாங்க, போற இடம்ல யார் தாய் யார் தகப்பன் யாரும் எதுவுமே தெரியாது. போற இடம் எல்லாமே அவனுக்கு அசிங்கம் மட்டும் ஏற்பட்டது. அப்பதான் பாருங்க அப்படி அசிங்கத்திலேலாம் வாழ்ந்தவன் கர்ணனாகப்பட்டவன். இப்போ ஒரு நேரம் பாருங்க தன்னுடைய தாயாகப்பட்டவள் போற முந்தி போறா, கர்ணா நான் தாண்டா உன்னை பெத்த தாயி, நீ தாண்டா என்னுடைய பிள்ளை. பாண்டவர்கள் இங்க இருக்காங்க எல்லாமே உடைய தம்பி, வாடா இந்த பக்கத்து வந்துடுறா, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பெத்த தாய் கூப்பிடா. ஆனா கர்ணன் வரமாட்டேன்டா. என்ன சொன்ன அப்படின்னா, தனக்கு யார் என்பதே தெரியாமல் நான் யாருக்கு பிறந்தேன், என்னுடைய அப்பா யார் அம்மா யார், எந்த குலத்தை சேர்ந்தவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம அசிங்கப்பட்ட இடத்துல எனக்கு ஒரு அங்கத்தை வகித்து கொடுத்து அங்கதேசம் என்ற ஒரு நாட்டை எழுதி கொடுத்து எனக்கு நண்பனாக ஏற்றுக்கொண்டவன் என்னுடைய நண்பன் யார், துரியோதனன். அப்ப கடைசி வரைக்கும் அவன் கூடவே இருந்த அவனுக்காகவே நான் இறந்து போனான் சந்தோஷமாக இருப்பேன் என்று கடைசி வரைக்கும் நண்பனுக்காக கூடவே இருந்து என்ன பண்றேன், கடைசியில நண்பனுக்காக உயிரை கொடுத்தான். யாரு இறப்போம் தெரியும். ஆனா இன்னொரு விஷயம், அங்கிட்ட 5 பேர் பாண்டவர்கள், அங்க வந்தாலும் என்னுடைய இறப்பு நிச்சயம், இங்க வந்தா இங்க இருந்தாலும் என்னுடைய இறப்பு நிச்சயம் என்று கடைசி வரைக்கும் நண்பனுக்காக வாழ்கின்ற நண்பனுக்காக வாழ்ந்து இருந்தான். யாரை, கர்ணனாகப்பட்டவன். அவனா நம்ம செத்து போறோம் தெரியும், தெரிஞ்சே கூடவே இருந்த கடைசி வரை சந்தோஷமாக உயிரை கொடுத்தான். செஞ்சொட்டு கடன் தீர்ப்பதற்காக சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தான் கர்ணன். காலத்தை நேரத்தை மனசரிக்கணும். வந்துட்டாங்க, உங்களை மாப்பிள்ளை பார்த்து வந்துருக்கேன். மாப்பிள்ளை எனக்கு மாப்பிள்ளை பார்க்க உங்க வேலையா இல்ல வேலையே தானா எல்லாத்துக்குமே? எனக்கு நான் கிரகமா புருஷன் பார்த்துக்கிட்டே திட்டணும்னா இல்ல நீங்க அதான் கேக்குறேன், மாப்பிள்ளை பார்த்திருக்கீங்க எனக்கு மட்டும் தான் மாப்பிள்ளை. ஒருவேளை உனக்கு பார்க்கல, எனக்கு மட்டும் மாப்பிள்ளை பார்த்திருக்கீங்க என்ன விஷயம்னு கேட்டேனா? இல்ல உன்னை பார்த்த உடனே எனக்கு தோணிருச்சு. என்ன தோணுது? உன்னை சீக்கிரமா கொண்டு போயிடணும். எங்க கொண்டு போகணும்? தேவலோகத்துக்கு. எங்க கொண்டு போகணும்? தேவலோகத்துக்கு. தேவலோகத்துக்கு இவாங்க தேவலோகத்துக்கு வரக்கூடாது. சாதாரண காட்டுல தெரியுற புருஷன் யார் தெரியுமா? மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னு சொல்றீங்களே, மாப்பிள்ளை அழகா இருப்பாரா? அழகுனாலே அந்த ஆள் தான். அப்படியா? இல்ல பணம் காசு பணம் இல்ல வாழ்க்கை இல்ல குடும்பமே இல்ல. தங்கத்திலே வீடு கட்டி வச்சிருக்காங்க. தங்கத்திலே வீடா? மாமனாருக்கு தங்கத்திலே வீடு செய்வேன். அப்ப மத்தபடி எதுவுமே நான் கேட்க விரும்பல. தங்கத்திலே மாமனாருக்கு தங்கத்திலே வீடு, உன் புருஷனுக்கு ஏற்கனவே 5 வீடு. 5 வீடா? ஆத்தாடி, அப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பேரை சொல்லுங்க, உடனே தாலியை கட்டுவான். 5 வீடு தங்கத்துல வீடு. இப்பேற்பட்ட மாப்பிள்ளை இந்த உலகத்திலையா? பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், அழகுக்கு முருகா முருகன். அவர்தான் புருஷன். 5 வீடு வச்சிருக்காரு. வீடு எனக்கு வேண்டாம். அவங்க அப்பா சிதம்பரத்துல தங்கத்திலேயே பெரிய எத்தனை தங்கம் எனக்கு தேவையில்லை. ஏன் பிடிக்கல? எரிச்சல். ஏன் பிடிக்கல? வேண்டாம், நான் கட்ட மாட்டேன். ஏன்னு கேட்டேன். ஏற்கனவே எனக்கு பொண்டாட்டி இருக்கு. ஏன் 2ஆம் தரமா போக மாட்டீங்களோ? எனக்கு என்ன குறைச்ச ஊர் உலகத்துல மாப்பிள்ளை கிடைக்காது எனக்கு. போய் 2ஆம் தரத்துல போய் இங்க பாருங்க, தேவையில்லாத வேலை பண்றீங்க. இடத்தை காலி பண்ணுங்க முதல்ல. புரியாதனமா பேசிக்கிறியாமா? 2ஆம் தரத்தோட மகிமை தெரியுமா? எனக்கு தேவையில்லை. பணியாரம் சுட்டுருக்கியா? பணியாரமா? என் பொம்பளை பிள்ளைக்கு சுட தெரியாத பணியாரம் ஒண்ணு இருக்கா? பணியாரம் சுட்டுருக்கையில? ஆமா. பணியாரம் எந்த செடிக்கு நல்லா வரும்? இந்த பழகின செடிக்கு தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பழகின செடிக்கு தான் பணியாரம் நல்லா வரும். முருகனுக்கு நீ முத பொண்டாட்டியா போட்டேன்னு வச்சுக்க, உன் சட்டி புது சட்டியா இருக்கும். இங்க வாங்க, புது சட்டியில பணியாரத்தை ஊத்துனா வருமா? ஒண்ணு பிஞ்சு போயிருந்தா கருகி போயிரும். பழைய சட்டிய பழகின சட்டி தான் பலகாரம் நல்லா வரும் பணியாரம். அந்த பழைய சட்டியை புதுசுல தானே பழக்கிறாங்க. அப்படி பழக்கி வச்சுக்க வேண்டியதே. எல்லாத்துலயும் பழசு நல்லா இருக்குமா? அது இல்ல, புதுசா பழக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க, பரவாயில்லையா? அப்படி சிரமப்படுறது எது கல்யாணம் கேட்கிறேன். அவசையடி விடுத்து கோத்திரத்தின் முறையோ கோட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ இசைக்கலைஞர்களே, அந்த அம்மா நாரதரை பார்த்து கூட்டி கொடுக்கிறவங்க நீங்களும் கூட அடிக்கிறீங்களே, நியாயமா? ஏமா நான் கேட்கிறேன், ஒரு நல்ல மனுஷன் கார்த்திக் ராஜானா யாரு நினைச்சேன்? என்ன போய் நீ என்ன உடப்பம்பட்டி இருங்க, உங்களுக்கு நான் பேசுறேன்ல. எனக்கு மானசீகமா அவன் தம்பி எங்க அண்ணன் பேசுற விட்டு கொடுக்காம பேச. அவனை போய் நீ கூட்டி கொடுக்க வைக்கலாமா? ஒரு தன்னம்மா கோயில் திருவிழா வச்சு அவர் நாரதர் வேஷம் போட்டு இந்த மேடையில் நீ கேட்ட கேள்விக்கு பூரா எப்படி பதில் சொன்னாரு, அவரை போய் நீ கூட்டி கொடுக்கணும் கேட்கலாமா? இருந்தா அங்க நாடகம் பேசினாலும் எனக்கு தான் போன் அடிச்சு தேதி வாருங்கன்னு சொல்லுவாரு. அப்படி மனுஷனை பார்த்து நீ இப்படிலாம் கூட்டி கொடுக்க வைக்கலாமா? உனக்கு என்ன அறிவு இருக்கு? அண்ணே உண்மையை தானே சொன்னேன்.
உனக்கு ஒரு நன்றி. என்னப்பா அந்த அம்மா ஒரு தடவை தான் கூட்டி கொடுக்குறவனு கட்டிச்சு. சரி. நீ 5 தடவை கட்டிட்டனே. கூட மானசீகமான தம்பியா நீங்க. இன்று மாலை சூரியன் மறைவதற்குள்ளாக உன்னையும் அந்த முருகனை மனமடித்து வைக்காவிடில் நான் நாரதரும் இல்லை. அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சுமல வருகிறேன். நாரா 4 எலும்பு தான் இருக்கு. என்ன ஆட்டம். சரி. 4 எலும்பு உள்ள ஆள்கிட்ட விஷயம் ரொம்ப இருக்கு. ஆனா இவருக்கு மாத்தி இருக்கு. சரி. வள்ளியம்மா முருகா பிடிக்கலையா உங்களுக்கு அவரை? இதுவரை அவரை பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க? நீங்க உங்களுக்கு அவரை பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? ஏன்? கட்டினா அவர் தான் கட்டுவேன். என்ன யார நீங்க இந்த கல்யாணம் நடந்தா அவர் கூட தான். ஆத்தாடி நீங்க வெடுக்குன்னு சொல்லக்கூடாது. என் வாழ்க்கையே அவர் கூட தான். யாரு கூட? என் வாழ்க்கையே அவர் கூட தான். முருகன் கூடயா? அம்மா அப்புறம் பாவம் இந்த சின்ன பையில போட்டு எதுக்குங்க இந்த கொடுமை படுத்துனீங்க? அண்ணே தங்கச்சியோட மனசை நீங்க கூட புரிஞ்சுக்கல. உன்னை பத்தி உன் மனசு எனக்கு தெரியும்டா. நானே 5 வயசுல இருந்து பைத்தியமா நான் தெரியுறேன். அவர் உனக்கு அண்ணனா? அம்மா ஆமா என் மனசை புரிஞ்சுக்கிட்டு வர்றவரு வரும்போதே மாப்பிள்ளைய கூட்டியாந்து தாலியை கட்டி விட்டு போனா சந்தோஷமா இருக்கலாம். ஏன் அவசரம் புரியாம எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டே இருந்த மாப்பிள்ளை பார்த்திருக்கேன் இப்படி எல்லாம் கேட்டா தான் கோவத்தோட போய் சீக்கிரமா மாப்பிள்ளையோட வருவாரு. வந்து என்னை கல்யாணம் பண்ணுவாரு. எல்லாருக்கும் சொல்றேன் கல்யாணத்துக்கு பத்திரம் வந்து சேருங்க. நான் போயிட்டு வரேன். தங்கச்சிக்கு வேற வேலை கிடக்கு. முதல்ல என்ன தயார் பண்ண பார்ட்டி மட்டும் தனியா கொடுத்துருங்க. எப்படி தனியா என்ன கொடுக்கணும்? அப்படி அது ஒன்று இருக்கா? முருகா 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 வந்துட்டாரு. என்னை மன்னித்து சீக்கிரம் திரைசரத்தை நான் காண வேண்டும் முருகா. ஹலோ